அதாவது நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மனால அவங்கள பார்த்து ஒரு கேள்விய கேட்கணும்னு நம்ம துடிப்போம், தவிப்போம். ஆனா, அந்த கேள்விய கேட்டா பிரச்சனையாகும்னு சொல்லி நம்ம அத தவிர்த்துக்கிட்டே வருவோம். அதே கேள்விய இன்னொருத்தவங்க நாக்க புடுங்குற மாரி அவங்கள கேட்டா, நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் தெரியுமா? ஆஹா! என் மனசுல உள்ள பாரம் பூரா இறங்கிருச்சே! இப்பத்தான் குளு குளுன்னு இருக்கு. ஒரு ஜில்லுன்னு ஜிகர்தண்டா குடிச்ச மாரி இருக்கு. அப்படி ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா? அந்த ஃபீலிங் எனக்கு இன்னைக்கு வந்துச்சு. அதுக்கு தான் சொல்றது. அடுத்தவங்களுடைய வாட்ஸ்அப்ப நோண்டக்கூடாது. இத நான் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, சூர்யாவுக்கு. எப்பயுமே எனக்குன்னு பெர்சனலா வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜஸ் வருதா? வாய்ஸ் மெசேஜ் வருதா? அதெல்லாம் வந்து நான் படிக்கிறதுக்கு தான் எனக்குன்னு உள்ள வாட்ஸ்அப்பு. அத நீ நோண்டக்கூடாது. நோண்டுனா இப்படித்தான் அசிங்கப்படணும். அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. நான் பாட்டுக்கு எப்பயும் போல எதார்த்தமா நைட்டு பூரா வாட்ஸ்அப் வந்தத பூரா பார்க்க மாட்டேன். காலையில எந்திரிச்ச உடனே தான் பார்ப்பேன். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே இவ எந்திரிச்சிட்டா. இன்னைக்கு என்னன்னு தெரியல. நான் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இவ அதுக்கு முன்னாலே இவளுக்கு காலையில அவங்க அம்மாட்ட இருந்து ஃபோன் வந்த உடனே 6:15க்குலாம் எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சவ கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டு, என் செல்ல எடுத்து, என் செல்லுக்குள்ள என்னென்ன வாட்ஸ்அப் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி போய் நோண்டியிருக்கா. நோண்டும் போது தான் இவளுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு வாய்ஸ் மெசேஜ் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அது அதிர்ச்சிங்கிறத விட ஒரு குளு குளுன்னு எனக்கு சந்தோஷமான விஷயம்தான். அந்த பிள்ளை என் தங்கச்சி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்கு. யாருக்கு? சூர்யாவுக்கு. அதை எனக்கு மெசேஜை அனுப்புனது நான் உங்களுக்கு அப்புறமா கூட 6 மணி லைவில் கூட நான் போட்டு காட்டுறேன். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏனே நீங்கள் எவ்வளவோ இந்த அக்காவுக்காக வந்து பார்த்துக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க, கோர்ட்டு கேஸுன்னு போனால் இவங்க கோயம்புத்தூர் கூட கூட்டு போனீங்க. ஆனால் இவங்க வந்து கோர்ட்டுக்கு வர்றவங்க, வாய்தாக்கு வர்றவங்க மாதிரியானே வர்றாங்க. ஜிகு ஜிகு ஜிகுன்னு கழுத்தில் செயின், பார்த்தா வந்து மினுக்கு மினுக்குன்னு சேலைகள், அங்கே போனால் வந்து கோயம்புத்தூர் கார்த்தி அண்ணே வந்து நல்லி எலும்பு, அப்புறம் குடல், அப்புறம் வந்து இன்னும் அது இதுன்னு சொல்லி நிறையா சாப்பாடு வாங்கி போட்டுறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மெர்சிமா அவங்க இவங்கன்னு சொல்லி பீஸா, கோவை சசிமா பீஸா, சாப்பாடுக்கு சாப்பாடு, வர்ற வழியிலையும் உங்களுக்கு நேற்று வந்து பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து கோலா உருண்டை, அப்புறம் என்னமோல கறி தோசை, இவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்து உங்களை சாப்பாட்டில் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்கள் தங்கச்சிங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுறாங்கல்ல. இவங்க ஒரு நாளாவது பெத்த பிள்ளைகளை நினச்சி பார்க்குறாங்களா? அந்த பசங்க 2 பேரும் ஹாஸ்டலில் இருக்காங்களே. சரி, நீங்கள் வர்ற வழி தானே, மதுரையிலேருந்து எந்த வழியாக வருவீங்க கோயம்புத்தூருக்கு? தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பல்லடம், சூலூர், கோயம்புத்தூர், இப்படி தானே வர்றீங்க. நேற்று என்ன முந்தா நாள் நீங்கள் வந்தது என்ன கிழமை? நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே முந்தா நாள். அப்போ வர்ற வழியில் பசங்களை போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரியாணியோ இல்லை ஏதோ, அவங்களும் பாவம் ஹாஸ்டல்லையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது புள்ளதை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் 2 பேருமே கிளம்பி போயிருக்கலாம்ல. பெத்த பிள்ளை மேலே இவளுக்கு என்னன்னே அக்கறை இருக்குது. சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்கண்ணே. எப்பயுமே நீங்கள் வந்து அதில் கிரேட்னே. எப்போனாலும் சரி தான், ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா போனாலும் 3 நாளைக்கு ஒருக்கா போனாலும் உங்கள் குடும்பத்துக்குன்னு சொல்லி ஏதாவது நல்லது புள்ளதை வாங்கி கொடுத்து பார்த்துட்டு, அக்காவே சுமி அக்காவே வேணான்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்க, நீ சாப்பிடாட்டினாலும் பரவாயில்ல, என் பேரனுக்கு கொடு, என் பிள்ளைகளுக்கு கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு நல்லது போல தான் செய்கிறீங்களே. இவ பெத்த பிள்ளைய தானே ரெண்டும். இவளுக்கு அந்த பிள்ளைகளை போய் பார்க்க போகணுங்கிற எண்ணம் கிடையாதா? இல்லை இவ திங்கும்போது அவளுக்கு அந்த எண்ணமே வராதா? பிரியாணி திங்கிறது, இந்த கோலா உருண்டை திங்கிறது, இந்த கறி தோசை திங்கிறது, இதெல்லாம் திங்கும்போது இதெல்லாம் நம்ம பிள்ளைய தின்னா நல்லா இருக்காமே, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணுமே, நம்மளா திங்கிறோமே அப்படின்னு சொல்லி இந்த இந்த அம்மாவுக்கு உரைக்காதா? இல்லை கொஞ்சமாவது அந்த உணர்வு இருக்காதா அப்படின்னு சொல்லி சூப்பர் கேள்வி. இதை வந்து நானுமே சூர்யா கிட்ட கேட்க நினச்ச கேள்வி இதுதான். பெத்த பிள்ளைங்க ஹாஸ்டலில் கிடக்குறானுங்க, அவங்களுக்கு உங்கள் திங்கிறதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது. ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். சுமாராக தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் பணம் கட்டி பெரிய பெரிய ஹாஸ்டலும் இருக்குது. ஒரு சில பேர் வெளிநாடுகளில் இருப்பாங்க, அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க சரி இங்கே படிக்கட்டும்னு சொல்லி நல்ல பணத்தை கொடுத்து பெரிய பெரிய ஹாஸ்டல்லையும் படிக்க வைப்பாங்க. சில பேர் கஷ்டத்துக்கும் தன்னால் இயலாமைக்காகவும் ஏழ்மை நிலைக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுவாங்க. ஆனால் இந்த அக்காவுக்கு என்னன்னே குறைச்சல். இவங்க முன்னால் சொன்னாங்க, நான் திருப்பூரில் இருந்தேன், என் புருஷன் சரியில்லை, வேலை பார்க்க வெட்டி பார்க்குறதுக்கு வந்து நான் வந்து போயிடுவேன், பனியன் கம்பெனிக்கு போவேன், இல்லை சாயப்பட்டறைக்கு போவேன், இல்லை ஏதோ ஒன்று, அதனால தான் வந்து என் பிள்ளைகளை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் ஒரு நியாயம். ஆனால் இப்போ இவங்களுக்கு என்னன்னே குறை? இவங்க நல்லா தான் இருக்காங்க,
நீங்கள் சம்பாரித்து கொடுக்கறதுக்கு ஒரு குடும்பத் தலைவனா, நீங்கள் குடும்பத் தலைவன் இல்லாட்டினாலும் உங்கள் குடும்பத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதை விட 10 மடங்கு அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கீங்க. மாதம் மாதம் நல்ல வருமானம் உங்கள் 2 பேருக்குமே வருது. அப்படி இருந்து எதுக்கு போய் பிள்ளைகளை போய் ஹாஸ்டலில் இன்னும் வரைக்கும் கூப்பிட்டு வராமல் அங்கேயே படிக்க வைக்கணும்? சரி, ஒரு 10th வரைக்கும் அங்கே படிச்சுட்டேன் திலீப்பாங்கிறவன், +1க்காவது மதுரையில் கூப்பிட்டு வந்து நீங்கள் சேர்த்துருக்கலாம்ல. அது ஏன் செய்யலை? 2வது கோகுலு, அவன் சின்ன பையன் தானே, அவனையாவது சரி அவன் பெரியவன் +2 வரைக்கும் கூட அங்கே படிக்கட்டும், சின்னவனை கூப்பிட்டு வந்து மதுரையில் ஒரு ஸ்கூலில் சேர்த்து அவனுக்கு நல்லது புள்ளது செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சிருக்கலாம்ல. ஏனே இந்த அக்கா அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன். அப்படி என்ன உனக்கு வந்து ஒரு சுகம் தேவைப்படுது, சுகபோக வாழ்க்கை தேவைப்படுது? இப்போ நாங்கள்லாம் இருந்தோம், சுமியெல்லாம் வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்லலைங்க. எவ்வளவோ கஷ்டனாலும் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு நேரம்னாலும் அந்த சோறு ஆக்கி 3 வேளைக்கும் பிள்ளைகளுக்கு காலையில் எந்திரிச்சு டிஃபன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு டிஃபனில் வச்சு என் கையில் கொடுத்து, நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி தான், சரி ஆட்டோ கன்சல்ட்டிங்காக இருக்கும்போதும் சரி மேனேஜராக இருக்கும்போதும் டிஃபனில் போட்டு கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இல்லைன்னா என் கூடயே வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்கூலுக்கு வந்துடும். வந்து 3 பசங்களுக்கும் சோறு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி வருவோம். அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் கையால் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறதும் பிள்ளைய சாப்பிட்றத பக்கத்தில் இருந்து அழகு பார்க்குறதும் அதுதான் ஒரு பெத்த தாய்க்கு பெருமை. ஆனால் இந்த எருமைக்கு அதெல்லாம் தெரியுதா? வாழ்க்கையில் என்னதான் இன்னும் வந்து நீ வந்து இப்போ ஹாஸ்டல்லையே படிக்கட்டும், இனிமேல் வளரட்டும், எனக்கு வேலை கிடக்கு, எனக்கு ஷூட்டிங் இருக்குது. என்ன ஷூட்டிங் இருக்குது? எத்தனை ஷார்ட் ஃபிலிமில் அப்படியே நீ நடித்து தள்ளிட்ட, இல்லை எத்தனை வெள்ளித்திரையிலையும் சின்ன திரையிலையும் நீ மின்னிட்ட? உனக்குன்னு சொல்லி என்னத்தை நீ பண்ணியிருக்க? 24 மணி நேரமும் கூட பசங்க பிள்ளைங்க இருந்தால் தொந்தரவுன்னு நினைக்கிறவ ஒரு பெத்த தாயே கிடையாது. பெத்த தாய்னா எப்படி இருக்கணும்? தான் பிள்ளைகளுக்கு போக தான் மீதி அடுத்தவங்களுக்கு ஒதுக்கணும். கணவனுக்கோ இல்லை வந்து கூட இருக்கிறவங்களுக்கோ யாருக்கோ தன் தாயை கூட பிள்ளைகளுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கிறணும். அப்படி பார்க்கும்போது நீ உன் பெத்த தாயவும் பார்க்கல. அந்த அம்மா வந்து கர்ப்பப்பை இறங்குன ஒரு பேஷண்ட் மாதிரி தான் இந்த வயசுலையும் உழைச்சி சாப்பிடுது. இப்போ வரைக்கும் உங்கள் அன்னைங்க காசுலேயே அந்த அம்மா சாப்பிட்றதில்ல. இவ்வளோத்துக்கும் அவங்க அந்த இவங்களை சூர்யாவுடைய அன்னைங்க குடிச்சிட்டு வந்தாலோ இல்லை வந்து அவங்க வீட்டில் யாரும் பார்த்துக்கிறலனாலும் இந்த அம்மா தான் வந்து சமைச்சு போடுது. இந்த வயசான காலத்தில் எங்கள் அம்மா எப்படியோ அதே மாதிரி தான். எங்கள் அம்மா எப்படி வயசானாலும் தான் கையை ஊண்டி தானே வந்து சமைச்சு பெத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிது. அதை மாதிரி தான் பிள்ளைகளுக்கு தான் கையால் உழைச்சி அதில் சோறு போட்டு வளர்க்குது அந்த தாய் அமிர்தம்மா. ஆனால் நீ வந்து அந்த தாய் வயிற்றில் பிறந்தவ தானா? எனக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா உன் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு சரி ஒரு காலத்தில் நீ கஷ்டப்பட்ட, இப்போ உனக்கு நிறைய நேரம் இருக்குது. நீ அந்தளவுக்கு ஒன்றும் வாரம் போய் ஒரு இன்டர்வியூக்கோ ஒரு இதுக்கோ இப்போ அடுத்து என்ன சொல்லுவா, இதை நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, நான் அங்கே போகணும் இங்கே போகணும் கோயம்புத்தூர் போகணும் சென்னைக்கு போகணும் அப்படிம்பா. இதெல்லாம் எப்போ இருக்குது? மாதத்துக்கு ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ. இப்போ இந்த மதுரை கேஸு பெட்டிஷன் போட்டோம், அடுத்து வந்து வாய்தா வந்து டேட்டு வந்து ஒரு 2 மாதம் கழித்து வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து கோயம்புத்தூர் நேற்று போயிட்டு வந்துட்டோமா, இனி அடுத்த மாதம் தான் கோயம்புத்தூருக்கு நாங்கள் போகிறோம். ஆக மாதத்துக்கு ஒரு நாளோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு நாளோ தான் இந்த கோர்ட்டு கேஸு. அதுக்கு இடையில நீ என்னத்தை பிடுங்கி தள்ளுற? உனக்குன்னு சொல்லி என்ன வேலை இருக்குது? சமைக்கிற, நல்லா மொக்குன்னு பண்ணி திங்கிற மாதிரி திங்கிற, தின்னுபிட்டு பிள்ளைய மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற. போன தடவை அந்த கோகுலுங்கிறவன் வந்தப்போ நான் சொல்கிறேன், அவ்வளோ இரும்புறேன். அவனை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் ஒரு ஊசியை போட்டு, ஏன்னா முன்னாலேனா இருமல் சளி இல்லைன்னா காய்ச்சல் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஊசி போடுவோம், புது வைரஸ் காய்ச்சலாக வரும். இப்போலாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கே இவளுக்கு எல்லாரும் போகிறாங்க. நான் எல்லா தாய்மார்களையும் சொல்லலை, இவளை மாதிரி சில தாய்மார்கள் ஆஸ்பத்திரிக்கே போகிறதில்ல. அந்த பையன் போன தடவை வந்து நைட்டு பூரா தூங்கவே இல்லை. உங்கள் லைவ்லேயே பல லைவில் அவளே சொல்லியிருப்பா, கோகுலு தூங்க மாட்டேங்கிறான், ஒரே இருமல் சளி அப்படின்னு சொல்லியிருப்பா. நான் என்ன சொல்கிறேன், அவளை இருமல் சளி இருக்குல்ல, ஒரு 8 ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் ஒரு ஊசியை போட்டு ஒரு 4 வேளைக்கு மாத்திரை கொடுப்பாரு. தொடர்ந்து ஒரு 4 மாத்திரை 4 வேளைக்கு தின்னாதான் காய்ச்சலோ இருமலோ சளியோ சரியாகும். அவங்க ஹாஸ்டலில் வந்து அந்த அவங்களுக்கு இந்த பிஸ்லரி வாட்ரு மினரல் வாட்டர்லாம் கிடைக்காது. நான் சாதாரண தண்ணி அதை தான் குடிச்சு ஆகணும். குடிக்கும்போது ஏதோ அவனுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு, இருமிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது வந்தவன் 1 வாரம் 10 நாள் அங்கே தான் இருக்கான். அப்போ கூட்டு போய் அவனை ஆஸ்பத்திரியில் போய் ஊசியை போட்டு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறத விட உனக்கு என்ன கொள்ளையா பேதியா? அது பண்ணுறதில்ல. இருமலுக்கு வெறும் டானிக்க பாட்டில் மாத்திரம் வாங்கி கொடுத்தா அது எப்படி கேட்கும்? பிள்ளைங்க இருக்கும்போது பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். பெத்த தாயாவும் நீ நடக்க மாட்டேங்கிற, கட்டின புருஷனுக்கும் ஒரு பொண்டாட்டியாக நடக்கலை, நான் வந்தவனுக்கும் எனக்கும் வந்து நீ வந்து இதாக இல்லை, நம்பிக்கையாகவும் இல்லை.
எல்லா பக்கமும் உன் மேலே வந்து பால்ட்டு டிபால்ட்டு. ஆக நீ வந்து உனக்காக வாழணும்னு நினைக்கிற உன் சுயநலம். நீ வந்து சம்பாதிக்கிற காசை பூரா நீயே சாப்பிடணும். நீ நகை நட்டா வாங்கி போட்டு உனக்கு நீயே அழகு பார்த்துக்கிறணும். தன்னையே ஒரு 4 பேர் ஒரு 100 பேர் அழகா இருக்காரு அக்கா, அழகா இருக்கா அக்கா, என்னக்கா இவ்வளவு கலரா இருக்க, இவ்வளவு இதா இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமை பேசணும். அதுல தான் உன் இது இருக்கு. உன் பிள்ளைகளை கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இல்லை. கூட இருக்கிற என்னையும் கவனிக்கிற எண்ணமும் உனக்கு இல்லை. அது போக அந்த பிள்ளை இன்னொரு கேள்வியும் கேட்டுச்சு, ஏன்னா இவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்குறீங்க, சம்பாரிச்சு கொடுத்து உங்களையே என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி வேற படாத இடத்துல எல்லாம் கிள்ளி வைக்கிறது, மூக்க உடைக்கிறது, இப்படி வந்து தேவையில்லாமல் வந்து உங்களை டாமினேட் பண்ணி உங்களை வந்து தாழ்த்தி உங்களை வந்து தரம் தாழ்த்தி எல்லார் முன்னாலேயும் தான் பெரிய டானுங்கிற மாதிரியும் மற்றவங்க எல்லாருமே டம்மி மாதிரியும் இவங்க ஒருத்தவங்க தான் வந்துக்கிட்டு 6 வருஷமா வந்து ஒழுக்கமாக வாழ்கிற மாதிரியும் திருந்தி வாழ்கிற மாதிரியும் மற்றவங்க ஏதாவது ஒரு தப்பு சிறு தப்புகள் பண்ணிட்டாலும் அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டி அவங்கள மட்டம் தட்டுறதுலையும் இப்போ கூட இந்த சுமியுடைய விவகாரம் அந்த வீடியோக்கள் எல்லாமே மார்பிங் அப்படின்னு சொல்லி வந்த விஷயத்தில் அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஊர் உலகமே ஒத்துக்கிறது. சரி ஆமாம் ஏதோ அது வந்து பூராமே பொய்யுங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இனிமேலாவது எங்கள் அண்ணன் போய் சுமி கூட வாழலாம், அவங்க 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னா நீ வந்து அது எப்படி சொல்ல போச்சு? அதெல்லாம் வந்து இவங்க என்ன சிபிசிஐடியா, இவங்க என்ன காவல்துறையா, இவங்க பார்த்து வந்து அதை வந்து உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்கிறதுக்கு அது உண்மையிலேயே நடந்தது தான். நீ வேணால் சத்தியம் பண்ணு, நீ பாண்டிமுனி மேலே சத்தியம் பண்ணு, இந்த குரான் எடுத்துகிட்டு வர்றேன், சூடத்தை கொண்டு வர்றேன், சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன், அப்போ உன்னைய வச்சு நான் சத்தியம் கேட்டேன்னா நீ 1 லட்ச ரூபா பேரம் பேசினது இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. நீ அஸ்கி வாய்ஸில் வந்து யாருக்கிட்டையும் பேசலை, துபாய்க்காரன்ட்ட பேசலைன்னு சத்தியம் பண்ணு. நீ சிங்கப்பூருக்கு போகவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. அதே மாதிரி இந்த செட்டப் கிழவி கூட சேர்ந்துக்கிட்டு திருச்செந்தூரில் போகும்போது எத்தனை பேரை வந்து கேவலமாக பேசலைங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் உண்மையா பொய்யா சத்தியம் பண்ணு. நான் கேட்பேன் 1000 சத்தியம், உன்னால் பண்ண முடியுமா? கேட்டால் அடுத்தவங்களை மாத்திரம் சத்தியம் பண்ணு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறா, நேற்று லைவில் என் மனசில் நான் நேற்று சத்தியம் பண்ணியிருப்பேன். என்ன கேட்டா, நான் பாலவிநாயகத்து கூட போய் வாழ்கிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் தான், ஆனால் இவர் தான் என்னை போக விடாமல் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு, இவரை வேணால் சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டே சத்தியம் கேட்குறாளே. நான் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. தாராளமாக உன் புருஷன் கூட போய் வாழுன்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணிடுவேன். ஆனால் சத்தியம் பண்ணதுக்கப்புறம் உன் மூஞ்சியை கொண்டு போய் நீ எங்கே வச்சுக்கிருவ, ஏன் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிட்டு உன் கூட நான் சேர்ந்துருப்பேன். சத்தியம் பண்ண உடனே நீ அப்படியே போயிடுவிய, போயிட்டு எத்தனை நாள் இருப்ப? போன மச்சான் திரும்பி வந்தேன் பூமணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கோமணத்தோட திரும்பி வந்துடுவ. போவ 2 நாள் இருப்ப, 3ஆவது நாள் அங்கேருந்து ஓடியாருவ. அதே மாதிரி தான் நானும் போவேன். நானாவது போய் இருந்துருவேன். எனக்கு வந்து என் குடும்பம் முக்கியம். நீ எப்படா உன் பாலவிநாயகத்தோட போவேன்னு சொல்லி தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னால் அதை மாதிரி காப்பாற்ற முடியுமா? நீ அங்கே 2 நாள் போய் இத்தனை நாள் உன்னை நான் 6 வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன். இப்போ நீ போய் அங்கே போய் ஏதாவது சிலுமிச வேலை அவனும் பண்ணுவேன், நீயும் ஒரு சிலுமிசம் பண்ணுவ, அடங்க மாட்ட. 2 பேரும் சேருவீங்க, கூத்தடிப்பீங்க, குடிப்பீங்க, ஏதோ ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் நீ கரைப்பட்டவளா நீ திரும்பி என்கிட்ட வருவ. உன்னை நான் பழையபடி ஏற்றுக்கிட்டு நான் குடும்பம் நடத்தணுமா? இது எனக்கு தேவை கிடையாது. ஆனால் நீ என்னை நம்பி அனுப்பலாம். நான் வந்து சுமி கூட போனாலுமே நாங்கள் 2 பேர் வந்து பேரளவுக்கு கணவன் மனைவியாக தான் இருப்போமே தவிர எங்களுக்குள்ள வேற எந்த ஒரு நெருக்கமோ அந்யோன்யமோ இருக்காது. அந்த பிளாஸ்டிக் பூ தான். அதை நான் வந்து மணக்கு மல்லிகையை மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் நீ அப்படி கிடையாது. போனவுடனே அங்கே அவன் சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் போயிட்டு திரும்பி வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கிற மாட்டேன். இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் வேணாம், சரி இருக்கிற கடைசி வரைக்கும் என் கூடயே இருன்னு சொல்லி நான் உன்னைய பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு பயந்துக்கிட்டோ பாலவிநாயகத்துக்கிட்ட உன்னை விட்டு கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டோ நான் வாழலை. எனக்குன்னு வாழ்க்கை இருக்குது. என் குடும்பம் எனக்கு இல்லையா? நானும் சொல்கிறேன், என் குடும்பத்தோட போனால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். 1 வாரத்துக்கு ஒரு மாதிரி கசக்கும், ஒரு மாதிரி உன் பிரிவு என்னை வாட்டும். அதுக்கப்புறம் எனக்கு என் குடும்பத்தோட என் பேரனுடைய அந்த மழலை சொல், அவன் கூட விளையாடுறது, என் பிள்ளைய விஷயம், இப்படியே அவன் கூட சேர்ந்து நான் ஒரு 2 வீலர் கன்சல்டிங் ஆஃபீஸோ இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்போ ஏதோ வச்சு கொடுத்துட்டு அவன் கூடயே இருந்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பமாக வாழ்கிறதுக்கு ரெடி தான். எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறது தடையாக இருக்கிறது நீ ஒருத்தி தானே தவிர வேற யாரும் கிடையாது. இப்போ நினச்சா கூட இந்த செகண்டு அடுத்த நிமிஷமே சூடத்தை எடுத்துகிட்டு வந்து சத்தியம் பண்ணி நீ பாலவிநாயகத்தோட போ, நான் உன் வாழ்க்கையிலே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நொடி பத்தாது. ஆனால் வேணாம், சரி நம்மளை நம்பி வந்துட்டா கடைசி வரைக்கும் இவ பிள்ளைகளுக்காக, இவ பிள்ளைய படிப்பு வரைக்கும், இவளுக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுக்குற வரைக்குமாவது நம்ம கூட இருப்போம். ஏன்னா எப்பயுமே நான் ஒரு லட்சியத்தை நோக்கி போனேன்னா பாதியில் திரும்ப மாட்டேன்.
முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். என் பழக்கமே அதுதான். அதுக்காக தான் இப்போ வரைக்கும் உன் கூட இருக்கேன். சொல்லிட்டேன், உனக்குன்னு சொல்லி வீடு கட்டி தர்றேன்னு சொல்லிட்டேன். அதை நிறைவேற்றி தந்துட்டு நான் என் குடும்பத்தோட போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ என் தலைப்பக்கம் கூட, என் வீட்டு பக்கம் கூட இல்லை, இந்த மதுரை பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்காத. என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறது. இன்னைக்கு சொல்கிறேன், ஆனால் அவன் உன்னை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற மனநிலைமையில இல்லை. இது நேற்று ஒரு நிமிஷத்துலேயே தெரிஞ்சு போச்சு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி நீ ஃபோன் பண்ணவுடனே அவன் உன்னைய வந்து அசிங்கப்படுத்திட்டான். நீ தேவையே கிடையாது, நீ அவன் கூடயே வாழு, நான் கேரளாவில் ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் முடிச்சு நான் சந்தோஷமா இருக்க போறேன்ட்டு அவன் போயிட்டான். ஆக நீ சொல்ற பாரு, என் புருஷன் உத்தமே, உன் பொண்டாட்டி மாதிரி கிடையாது, உன் பொண்டாட்டி தான் வந்து பல பேரை தேடி 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 போறவ, என் புருஷன் நல்ல வேண்டிய உன் புருஷன் இந்த கேரளாவில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் மூஞ்சியை எங்கே கொண்டு போய் வைப்ப? அவன் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது. எவன் ஒருத்தன் 6 வருஷமா அப்படியே சும்மாவே இருப்பானா? நான் கேட்குறேன், அவனுக்கும் ஆசாபாசம் இருக்கும்ல. என்னமோ உன் புருஷன் ரொம்ப உத்தமே, நான் ரொம்ப 6 வருஷமா திருந்தி வாழ்றவ, என் குடும்பம் நல்ல குடும்பம், உன் குடும்பம் நாரி போன குடும்பம். எல்லார் குடும்பமும் நல்ல குடும்பம் தான். என் குடும்பமும் எனக்காக தான் இருந்துச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலை நான் பிரிஞ்சிருந்ததுனால சில தவறுகள் இயற்கையாக ஏற்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் நீ பண்ண தப்ப விடவா? உலகத்தில் உன்னைய மாதிரி ஒரு அயோக்கியச்சியை நான் பார்த்ததே கிடையாது. நீயே நல்லவளா மாதிரி வாழும்போது நல்லவங்க நல்லவளா மாறுறதுல என்ன தப்பு? அவங்கள திருத்தி வச்சு வாழ வைக்கிறதுல என்ன தப்பு? அவங்க திருந்துற அளவுக்கு தப்பு பண்ணலை. சப்போஸ் அப்படி தப்பே பண்ணியிருந்தாலும், உன் பாணியில் தப்பே பண்ணியிருந்தாலும், உன் கூடவே இவ்வளவு சகிச்சுக்கிட்டு வாழ்றவன் ஏன் பொண்டாட்டி கூட சகிச்சுட்டு வாழ்றதுக்கு எனக்கு என்ன? அழகா சகிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வேன். வாழ்க்கைங்கிறது வந்து உடல் உறவுலையோ இல்லை வந்து 2 பேரும் இணைஞ்சு அந்த மான் வேட்டையிலையோ இதில் கிடையாது. மனசார மனசு ஒத்து போய் வாழ்ந்தாலே அதுவே பெரிய வாழ்க்கை தான். நாங்கள் மனசு சேர்ந்து ஒத்து போய் வாழ போகிறோம், வாழ்ந்துருவோம், வாழ்ந்து காட்டுவோம், நின்று காட்டுவோம். எத்தனை பேர் எங்களை அவமானப்படுத்தினாங்களோ, அவளுக்கு ஓடுகாலிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களோ, அதை பூரா தொடச்சிட்டு ஏன் முண்டாட்டி மானத்தை காப்பாற்ற எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை விட்டுட்டா நீ ஏற்படுறக்கூடிய அந்த கொஸ்டின் மார்க், நிர்கதியாக நிற்ப பாரு தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு, பழைய நிலைமைக்கு போய் அனாத கோலம். இது உனக்கு தேவையா? உன்னைய நான் அந்த மாதிரி விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னைய சுற்றி பல கழுகு கூட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, புனந்தின்னி கழுகா காத்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்காகத்தான் உன்னைய நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வையே, உன்னையெல்லாம் இந்த இதுக்கு கூட மதிக்க மாட்டேன், தூசி மாதிரி ஃபூன் ஊதி விட்டு போயிட்டே இருப்பேன். இன்னமும் என்னுடைய வேலிசன் உனக்கு தெரியலை. என்னைய நீ தெரிஞ்சுக்கிற போது பாரு, இவ்வளவு நாளாக கூட இருந்தானே, அவனுக்காக நம்ம வந்து என்னைக்கு என்ன பண்ணோம்? அவனை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அவனை திட்டுறது, அவனை அடிக்கிறத தவிர வேற என்னத்தை நம்ம செஞ்சோம்? இன்னைக்கு அவன் குடும்பத்தோட போய் சந்தோஷமா இருக்கானே, நம்ம இப்படி அனாதையா ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிடுவேன். அந்த ஒரு வழியை கூட நான் உனக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னும் உன் வழியிலேயே நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி வழியை கொடுக்கக்கூடாது என்பதற்காக உன் வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு, எப்படி சொல்றது, அதுக்கு மேல என்னைய நானே பெருமையா சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் ஒரு தியாகி, அவ்வளவுதான் சொல்லுவேன். இது உங்களுக்கே தெரியும், எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு தூரம் வாழ்க்கையில சோகத்தையும் சுமையவும் சுமந்துக்கிட்டு தெரிகிற ஒரு ஜீவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இனிமேலாவது அவன் என் வாட்ஸ்அப்பை எதையும் நோண்ட மாட்டேன்னு நான் நம்புகிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அடுத்தவங்க வாட்ஸ்அப்பை போய் தயவு செய்து யாருமே நோண்டாதீங்க. அதில் பல விஷயங்கள் இருக்கலாம், ரகசியங்கள் இருக்கலாம். நீங்களே உங்கள் மனைவியுடைய வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியுடைய பர்சனலாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சுதந்திரத்திலையும் ரகசியங்களிலும் தலையிடாதீர்கள். தலையிட்டீர்கள் என்றால் லவ் டுடே படத்தில் ஏற்பட்ட அந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை உங்களுக்கும் நேரும். நீங்கள் வந்து எப்பயுமே நீங்களாக இருங்கள். உங்களுக்கு வந்ததை அடுத்தவங்களுக்கு காட்டாதீங்க, அடுத்தவங்களுக்கு வர்றதை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்ததை மாத்திரம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட இடையூறுகளும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் பெருகும். கரெக்டாக பேசினேன் நான் அன்னைக்கு. அப்பா கடைசியில் ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவு வர ஆட்டிட்டேன். நல்லா இருக்கும், நானேமா நல்லா இருக்கு இந்த வீடியோ. தேங்க்யூ. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.